முதல்ல அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. அம்மா அழாத. ஜோசியர் ஜாதகத்தை பார்த்து சாதாரணமா சொல்லலம்மா. அவர் இப்ப சொல்லிட்டு போன விஷயமும் தம்பிக்கு தூக்கு தண்டனை கிடைச்ச விஷயமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கேம்மா. அப்படி இருக்கும்போது இது எப்படிமா நம்மளால ஏத்துக்க முடியும்? அண்ணி, நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு எதிராதான் நடக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயம் அப்பப்போ அந்த தெய்வம் நம்மளோட இருக்குங்கிற விஷயத்தையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, கோவிலுக்கு போயிருந்தேன். என் மனசுல இருக்கிற வேண்டுதல் எல்லாத்தையும் அந்த அம்மன் கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கும் போது என்ன செல்வி சொல்ற? ஆமா மாமா, ஜோசியர் சொல்லிட்டு போனதை நினைச்சு யாரும் நம்பிக்கை இழந்துராதீங்க. அந்த அம்மன் சன்னதியில வச்சு ருத்ராங்கிறவங்க இந்த கேஸ்ல ஆஜராகிறேன்னு அவங்களே சொல்லிருக்காங்க. செல்விமா, நீ சொல்றது உண்மைதானே? நான் சொல்றது சத்தியமா? அந்த அம்மன் துணையோட வேலோட இந்த கேஸ மேல்முறையீடுக்கு எடுத்துட்டு போலாம். நிச்சயம் வேலு நிரபராதின்னு வெளியில வருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க யாரும் நெகட்டிவா பேசி என்னோட மனசை கஷ்டப்படுத்துறாதீங்க. அம்மா, வேலு நிச்சயம் எனக்கு திரும்ப கிடைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கைய நீங்களும் வைங்க. எனக்கு அது போதும். ஊரே இந்த கேஸ் தான் யாருமே ஆஜராக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருமா அந்த ருத்ரா? இந்த விஷயம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா புதுசா எவ்வளோ ஒருத்தி இவளுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாளே. என்ன செல்வி? இந்தாங்க அத்தை, கும்பிடுங்க. வேண்டாம் செல்வி. அத்தை, ஏன் என்னாச்சு? இந்த சாமியை கும்பிட்டு நான் பட்ட கஷ்டமெல்லாம் இத்தோட போதும். எனக்கு சாமி மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. அத்தை, என் புள்ள வாழ வேண்டியவ. அவன் உயிரை பாதியிலே காவு வாங்குற இந்த தெய்வம் எல்லாம் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? செல்வி செல்வி, இத பாரு, நீ இனிமே இந்த சாமி மேல நம்பிக்கை வைக்காத, நம்பிக்கை வைக்காத. மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக. சுமங்கலியா இருன்னு ஆசையா கூட்டிட்டு வந்து வாழ வேண்டிய காலத்துல இப்படி அடுத்த நிமிஷமே இப்படி தாலிய பறி கொடுக்க வேண்டிய நிலைமை வருமேன்னு பயந்து பயந்து வாழ்க்கையை ஓட்டுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சேடி. ஏண்டி, இந்த கையால எவ்வளவு பூஜை பண்ணிருப்பேன், எவ்வளவு வேண்டுதல் நிறைவேற்றி இருப்பேன். உண்மையாவே இந்த சாமி இனிமேலாவது இருந்தா ஏன் ஆயுசு எடுத்துக்கிட்டே என் பிள்ளையோட ஆயுச அதை திரும்ப கொடுக்கணும்டி. அத்தை,